அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசினருக்கு ராசியில் 7.5 சனியில் சனி ஜென்ம சனி, 4ஆம் இடத்தில் ராசிநாதன் குரு வக்கிரம், 6ஆம் இடத்தில் கேது சாதகம், லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இணைவு, விரய ராசியில் ராகு புதன். தங்களின் சிந்தனைகளில் தெளிவுகள் பிறக்கும், தெளிவான மனப்பான்மை உருவாகும். எதிராக இருந்தவர்கள் தங்களை விட்டு விலகி செல்வர், தங்களை தேடி வந்து அனுசரணையாக இருப்பர். மற்றவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீர். தாய் மாமன் வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் மறையும். சாதுரியமாக செயல்பட்டு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபார பணிகளில் செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அலைச்சல்களுக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். சிலருக்கு இடமாற்றம் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு திறமை மேம்படும். மாணவர்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுவது முன்னேற்றத்திற்கு வழிபிறக்கும். வக்கரமாக இருக்கும் குரு மறைமுகமாக சில இடைஞ்சல்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சத்தில் இருப்பது சிறப்பு. இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செல்லும். வீடு வாங்குவீர், இடம் வாங்குவீர். சிலருக்கு நீண்ட தூர பயணங்களை போய் வர வாய்ப்பு உண்டாகும். 4இல் குரு விரயத்தில் இருப்பதால் பணத்தினை திட்டமிட்டு செலவு செய்தல் வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை பின்னடைய செய்யும் சில நிகழ்வுகள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும். கணவன் மனைவி உற்றார் உறவினரிடம் சற்று கவனமாக இருங்கள். இல்லாவிட்டால் தங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரலாம். 7ஆம் தேதி பகல் 1:23 முதல் 10ஆம் தேதி பகல் 1:11 வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை. ஆக மீனராசி அன்பர்களுக்கு கால் வலி, முதுகு வலி, மூட்டு வலி வந்து போகலாம். உடல் நலனை நன்றாக பராமரித்தல் வேண்டும். 7.5 சனியில் ஜென்ம சனி என்பதால் எதிலும் எச்சரிக்கை. பிறருக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்தல் கூடாது. யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்குதலும் கூடாது. பிறருக்கு ஜாமீன் தருதல் கூடாது. கணவன் மனைவி சிறு சிறு பிரச்சனை என்றாலும் வாக்குவாதம் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.